Hi friends, praise Lord. எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆரோக்கியமான சட்டங்கள் 100 என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்கள் ஒவ்வொருவரையும் அன்புடன் வாழ்த்து வரவேற்கிறோம். இப்போது கூட ஆரோக்கியமான சட்டங்கள் பவுல் தீமோத்தேயுக்கு சொல்றாரு, ஆரோக்கியமான சட்டத்தை கை கொண்டுருங்க, ஆரோக்கியமான உபதேசத்தை பேசுங்க, ஆரோக்கியமான உபதேசத்தை பற்றி கொண்டிருங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல சொல்றாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆரோக்கியமான சட்டங்கள் 100 இந்த பைபிள் அநேக வசனங்கள் உண்டு. ஆனால் அந்த ஆரோக்கியமான சட்டங்கள் என்ற தலைப்பிற்கு ஒரு 100 கருத்து பார்க்க போறோம், 100 சட்டங்கள் பார்க்க போறோம். அதில் முதல் சட்டமாக பெற்றோரை மதிக்க வேண்டும் என்ற அந்த சட்டத்தை பார்க்க போறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்ன பாட்டுக்கு அப்புறம் நம்ம ஒரு வசனம் ஒரு கதை பார்க்க போறோம். ஓகே, ஒரு சின்ன பாட்டு பாடலாம். காத்திருந்தார், கண்டு கொண்டார், கண்ணீரெல்லாம் துடைத்து விட்டார். காத்திருந்தார், கண்டு கொண்டார், கண்ணீரெல்லாம் துடைத்து விட்டார். ஆடுவோம், கொண்டாடுவோம், பாடுவோம், நடனமாடுவோம், ஆடுவோம், கொண்டாடுவோம், பாடுவோம், நடனமாடுவோம். அல்லேலூயா, ஆனந்தமே, எல்லையில்லா பேரின்பமே. அல்லேலூயா, ஆனந்தமே, எல்லையில்லா பேரின்பமே. நம்ம வீட்டுல எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. நம்ம வீட்டுல எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. பாவத்திலே மரித்திருந்தேன், புதிய மனிதனாய் உயர்த்தி விட்டேன். பாவத்திலே மரித்திருந்தேன், புதிய மனிதனாய் உயர்த்தி விட்டேன். நாடுவோம், கொண்டாடுவோம், பாடுவோம், நடனமாடுவோம், ஆடுவோம், கொண்டாடுவோம், பாடுவோம், நடனமாடுவோம். அல்லேலூயா, ஆனந்தமே, எல்லையில்லா பேரின்பமே. அல்லேலூயா, ஆனந்தமே, எல்லையில்லா பேரின்பமே. நம்ம வீட்டுல எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. நம்ம வீட்டுல எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வசனம் பார்க்கலாம். பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். எபேசியர் 6:1. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு கதை பார்த்துட்டு இந்த வசனத்தோட கொஞ்சம் கருத்துக்கள் நம்ம பார்க்க போறோம். ஓகே, இந்த ஒரு கதை பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கதை கெட்ட குமாரன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லூக்கா 15வது அதிகாரத்துல இந்த கதை இருக்குது. கெட்ட குமாரன் கதை நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஒரு தகப்பனுக்கு 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க. அந்த இளைய மகன் என்ன பண்றாரு, டேடி எனக்கு சொத்துல பாதி பிரிச்சு கொடுங்க, நான் போறேன்னு சொல்றாரு. ஓகே, அவருடைய தகப்பன் என்ன பண்ற, சரி சொத்துல பாதி பிரிச்சு கொடுக்குறாரு. அந்த இளைய மகன் என்ன பண்ற, அந்த சொத்து, அந்த காசு, அந்த சொத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு, அந்த பணத்தெல்லாம் எடுத்து தூர தேசத்துக்கு போயிட்டு அங்க பல பாவங்கள் துன்மார்க்கம் வாழ்ந்து பணத்தெல்லாம் செலவழிச்சிடறாரு. அதுக்கப்புறம் பஞ்சம் உண்டாது, அவருக்கு சாப்பாடே கிடைக்காத ஒரு சுச்சுவேஷன் இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு இடத்துல பண்ணி மேய்க்கிற வேலை கிடைக்குது. அங்க அந்த பண்ணி கொடுக்குற தவிட்ட சாப்பிடலாம்னு ஆசைப்படுறாரு, அந்த தவிட்டு அவருக்கு கிடைக்கல. ஸோ அப்புறம் அவர் புத்தி தெரிந்து, என் தகப்பன் வீட்டுல அநேக வேலைக்காரர்கள் இருக்கிறாங்க, அவங்களாம் திருப்தியான உணவு கிடைக்குது, நான் ஏங்க கஷ்டப்படுறேன், என் தகப்பனத்துல போறேன், நான் அங்க போயிட்டு பிள்ளையா இல்ல, நான் ஒரு வேலைக்காரன் போயின்னு சொல்லிட்டு அவர் மனம் தெரிஞ்சு தகப்படுத்த வராரு. தகப்பன் தூரமா அந்த பிள்ளை வார்த்தை பார்த்துட்டு ஓடி கட்டி அணைச்சு அவருக்கு புது செப்பல், புது மோதிரம், புது ட்ரெஸ் கொடுத்து ஒரு விருந்து பண்ணி சந்தோஷமா சாப்பிடுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதையில இருந்து நம்ம சில கருத்துக்கள் பார்க்க போறோம். பேரண்ட்ஸ் நம்ம லைஃப்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட், பெற்றோர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய பேர் பாத்தீங்கன்னா பெற்றோர் என்ன பண்றாங்க, அசல்படுறாங்க, திட்டுறாங்க, அவங்க மதிக்க மாட்டிருக்காங்க. சில வாழை பிள்ளைகளை 18-20 வயசு ஆகணும், சின்ன வயசுல இருந்து கஷ்டப்பட்டு பேரண்ட்ஸ்லாம் அவங்க பெற்றோரை வளர்ப்பாங்க. அவங்களுக்கு சாப்பாடு, அவங்களுக்கு துணி மணி, அவங்களுக்கு தேவையான எல்லாம் செஞ்சு ரொம்ப அன்பா அவங்கள படிக்க வச்சு காசு செலவு பண்ணி அவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்ப்பாங்க. ஆனா அந்த வாழை பிள்ளைங்க என்ன பண்றாங்க, ஒரு 18-20 வயசு ஆனவனையும் தனக்கு பிடிச்ச ஒரு லவ் பண்ணி ஒரு பையனை கூட ஓடி போயிட்டு திருமணம் பண்ணிக்கின்னு அவங்க வாங்குறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் சொல்ற கருத்து என்னன்னா, பேரண்ட்ஸோட அனுமதியோட நீங்க மேரேஜ் பண்ணுங்க. பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லுங்க, புரிய வைங்க. பேரண்ட்ஸ்க்கு அப்பா எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு அவர் கேரக்டர் பிடிச்சிருக்கு சொல்லுங்க. பேரண்ட்ஸோட அனுமதியோட மேரேஜ் பண்ணுங்க.
இன்னும் வயசான பேரண்ட்ஸ் பார்த்தா சில பேர் வயசான பேரண்ட்ஸ் வந்து நிறைய பேர் பண்றாங்க, ஹோம் ஸ்டேஜ்ல சேர்த்துடுறாங்க. அவங்களுக்கு வந்து பராமரிக்க மாட்டேங்கிறாங்க. அதெல்லாம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வசனம் சொல்லுது, எதை விதைக்கிறோமோ அதே அறுப்போம்னு. உலகத்தில் கூட சொல்லுவாங்க, வினை விதைத்தவன் வினை அறுப்பான்னு சொல்லுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த இந்த நம்ம பேரண்ட்ஸ் நம்ம பார்க்கலாம், நம்ம பிள்ளைங்க நம்ம ஃபியூச்சரை நம்மளும் பார்க்க மாட்டாங்க. அது கண்டிப்பா அது கடவுள் வந்து அதுக்கடுத்த நமக்கு தண்டனை கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதனால நம்ம என்ன பண்ணணும், பேரண்ட்ஸ் மதிக்கணும், அவங்களுக்கு ஒபே பண்ணணும், அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யணும், அவங்கள பராமரிக்கணும், அவங்களை பார்த்துக்கொள்ளணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிரோஜனமா இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து நம்ம ஆரோக்கியமான சட்டம் 100ல ஃபர்ஸ்ட் இன்னைக்கு பெற்றோர் மதிப்பீடு பார்த்துருக்கோம். இன்னும் 99 இருக்குது, பின்வருங்கால நம்ம பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புறேன். ஓகே, எல்லாம் பார்த்து இதுல நம்ம பயனடைவோம். Okay friends, bye. Make a nice day. God bless you. Bye.